பத்மா, பத்மா, என்ன வீட்ல யாரையும் காணோம்? அப்பா எங்க? தெரியலங்க, ரூம்ல இருப்பார்னு நினைக்கிறேன். சரி சரி உட்காரு. உட்காரு. என்னங்க, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு நிமிஷம். பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. கடத்தருவு பக்கம் போயிருந்தேன், அங்க இந்த வளையல பார்த்தேன். 1 கிராம் கோல்டா. உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, எவ்வளவுங்க இது? ஜஸ்ட் 6000 rupees தான். ரொம்ப கம்மிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு 1 வருஷம் கேரண்டி கொடுத்திருக்காங்க. கருக்கவே கருக்காதான். சூப்பர்ங்க. ஆமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு வாங்க தெரியுமா? இதோ உன் கையில போட்டதும் நீ எவ்வளவு அழகாயிட்ட பாரு. என்ன கிண்டலா? இல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, இன்னும் 2 செட்டு கூட உனக்கு வாங்கலாம்னு சொல்ல வந்தேன். ஆமா, டிசைனா போட்ட மாதிரியும் இருக்கும், டெய்லி யூஸ்க்கு வசதியாவும் இருக்கும். டிசைன் அழகா இருந்துச்சு. இந்த வளையல பார்த்த உடனே எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் உடனே வாங்கிட்டேன். ஓ, அதுக்கு முன்னாடி என் ஞாபகம் உங்களுக்கு வரலையோ? ரோட்ல யார பாத்துட்டு போனீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா. வீட்ல நீ இருக்கும்போது வேற யாரையும் நான் ஏன் பார்க்க போறேன்? எப்பவும் நீ மட்டும் போதும் பத்மா. இப்ப கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பயே அப்படி சண்டை போட்டாங்க. ஒருவேளை ராசி ஆயிட்டாங்களோ? இங்க பாரு, நீ முதல்ல எனக்கு பொண்டாட்டி, அதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுக்கு மருமக. என்னங்க? என்னங்க? முதல்ல நான் பேசும்போது எதிர்த்து பேசுறத நிறுத்து. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு மட்டும் சொல்லி பழகு. நான் தப்பாவே சொன்னாலும் நீ சரின்னு தான் சொல்லணும். அதான் எனக்கு உனக்கு நல்லது. அண்ணம்மா வீட்டுல வேணா பெரிய மகாராணியா இருந்திருக்கலாம், ஆனா இந்த வீட்டுல நீ எனக்கு பொண்டாட்டி. புரிஞ்சுதா? என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, என்ன எனக்கு பதில் பேசாத, எனக்கு கோவம் வந்துரு. பாத்துக்க, சரின்னு மட்டும் சொல்லு. சரின்னு தாங்க சொல்ல வந்தேன். இத இப்படியே மெயின்டைன் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. என்னடே, நீ என் பையன் நிரூபிச்சிட்ட. நான் தான் பெரிய நாடகக்காரனா? நீ என்னை விட பெரிய நாடகக்காரனா இருக்கிய. அதான் அன்னபூர்ணி வீட்டுல அத்தனை வேஷம் போட்டியோ? ஆனா முட்டாள் தானே நீ. நீ உன் பொண்டாட்டிக்கு பவுன் போனா நகை வாங்கி போடலான்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டா, நீ 1 கிராம் கோல்டு வாங்கி தர அவளுக்கு. எங்கிட்டயே டிராமா போடுறியா? பதிலுக்கு நான் போடுறேன் பாரு, பெரிய டிராமா. அப்ப இருக்கு உனக்கு. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்கே இருப்ப? உள்ள வாடா, உனக்கும் ஒத்தடம் வச்சு விடுறேன். வேண்டாமா, தாத்தா சொன்னதுதான் சரி. இந்த வலி அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வலிச்சாதான் நல்லது, அப்பதான் வெறி அடங்காது. அதுக்காக நீ இப்படியே வலியோட இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலடா. மா நீ போமா, எப்படியோ அவ வருவா. அவன்னா யாரா? வேற யாரு?
அவதான் அவ ஏன்டா இனிமே இங்க வரப்போறா? வருவாமா. ஒவ்வொரு அடியும் உனக்கு விழுந்தா அப்போ உனக்கு புரியும் நான் ஏன் கோவப்படுறேன்னு. என்னடா சொல்ற? அடியா? பாரு லீலா, பாரு. வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம எங்க தாத்தாவை இழுத்து போட்டு அடிச்சாங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடியே. என்னையும் விடல. என்ன ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? தெரியுமா? அதுக்கு ஒரே காரணம் தான் லீலா. நீ சூரிய வம்சத்தோட பொண்ணு. நான் உன் கூட எல்லாம் பழக கூடாது. அதான் காரணம். என்னென்னமோலாம் சொல்றியே சந்தோஷ். ஆமா லீலா, இதான் உண்மை. போதும் லீலா, போதும். உன் கூட பேசினாதானே இவ்வளவு பிரச்சனையும். நானும் நீயும் பேசலனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இந்த வயசுல எங்க தாத்தா அடி வாங்க தேவையில்லை. தான் கண்ணு முன்னாடியே தான் பையன் அடி வாங்கி கதறத பார்த்து எங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழ வேண்டிய அவசியம் இல்ல. போதும் லீலா, நீ கிளம்பு. இதா நீயும் நானும் பார்த்து பேசிக்கிற கடைசி நாள். இனிமே நாம ரெண்டு பேரும் பாத்துக்கவும் வேண்டாம், பேசிக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்பு. சந்தோஷ், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் விவரமா சொல்லு. இன்னும் என்ன விவரமா சொல்லணும் உனக்கு? நான் உன் கூட பழகிறது பிடிக்காம உங்க அண்ணம்மா எங்களை குடும்பத்தோட கடத்திட்டு போய் ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க. போதுமா? இன்னொரு வாட்டி அண்ணம்மா விஷயத்துல தலையிட்டீங்க, உங்க 3 பேர் தலையும் கம்மாயில தனித்தனியா மிதக்கும். இப்ப புரியுதா? இல்ல சந்தோஷ், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க அண்ணம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உனக்கு உங்க அண்ணம்மாவை தானே தெரியும். ஆனா எனக்கு அன்னபூர்ணியாவே தெரியும். லீலா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு இதெல்லாம் புரியாது. இல்ல ஆண்டி, எங்க அண்ணம்மா நிச்சயமா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இது யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்தோஷ், நான் சொன்னல அனு எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. அவங்க தான் இதை பண்ணிருக்கணும். ஆமா சந்தோஷ், இது கண்டிப்பா அவங்க தான் பண்ணிருக்கணும். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு நான் அப்புறமா கால் பண்றேன். ஏதோ ஒரு வேகத்துல லீலா மேல சட்டுன்னு கை ஓங்கிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. பாவம் லீலா. அவ நல்லதுக்காக தானே அனு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஏன் சார் உடனே போய் அவளை கூட்டிட்டு வர சொன்னீங்க? அது அந்த பையன் சங்கிலியோட பேரன். ஐயோ, ஆமா அனு. சங்கிலி எவ்வளவு வெறியோட என்கிட்ட கத்துனான்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சில விஷயங்களை பண்ண வேண்டியதா போச்சு. புரியல சார். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க யாரு? எங்க வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட் தானே. நீங்க ஏன் ஓவரா பண்றீங்க? லீலா, நீ என்ன சொல்றேனே புரியல. அது எப்படி புரியும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்? இப்பதான் சந்தோஷ போய் பாத்துட்டு வந்தேன். அவ எல்லாத்தையும் சொன்னா. லீலா,
நான் சொல்றத கேளு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல இந்த லெக்சர் அடிக்கிறத நிப்பாட்டுங்க. எது சரி எது தப்பு, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு தானே நீங்க. ரவுடிங்க மாதிரி ஆளை வச்சு அடிச்சு போட்டிருக்கீங்க. ச்சே. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? நான் அவனை லவ் பண்றேனே வச்சுக்கோங்க, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவங்க அம்மா முன்னாடியே அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. வயசான தாத்தா, அவரையும் போட்டு அடிச்சிருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கம்முன்னு நிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பீங்கல்ல. கையும் களவுமா மாட்டிக்கிட்டுமே, என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? என்னாச்சு லீலா? அனு கிட்ட எதுக்கு இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்க? இல்லையே சந்துரு, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சும்மா பேசிட்டு இருந்தோம்? சொல்ல வேண்டியதானே, ஏன் மறைக்கிறீங்க? என்ன லீலா, அனு கிட்ட இப்படிலாம் பேசுற? நடந்தது சொன்னா நீ இப்படித்தானா பேசுவ? அப்படி என்னாச்சு? அனு என்ன பாட்டுல வச்சு அடிச்சிட்டாங்கன்னு. அடிச்சிட்டாங்களா? என்ன சொல்ற லீலா? அனு ஏன் உன்னை அடிக்கணும்? ஏன்னா தனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் தன்னை கேட்டுதா எல்லாத்தையும் செய்யணுங்கிற நினைப்பு. எல்லாம் நம்ம கொடுத்த இடம். நீ சொல்றது எனக்கு புரியல லீலா. நானும் என் ஃப்ரெண்டும் வேலூர் கோட்டைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன போக கூடாதுன்னு சொன்னாங்க. நான் போவேன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க. என்ன உளற லீலா? இதுக்கு போய் யாராச்சும் அடிப்பாங்களா? ஆமா, யார் அந்த ஃப்ரெண்டு? நீ வீட்ல சொல்லிட்டு தானே போன, அப்புறம் எதுக்கு அனு அடிக்கணும்? சொல்லு லீலா, வீட்ல சொல்லிட்டு போனியான்னு சந்துரு கேக்குறான்ல, சொல்லு. அது நான் சொல்லிட்டு தானே போனேன். அனு தப்பா நினைச்சிட்டு இப்படி பண்றாங்க, அதைத்தானே என்னால தாங்கிக்க முடியல. என்ன அனு, இதுக்கு அடிச்ச? என்னால நம்பவே முடியலையே. அவ என்ன ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசினா சந்துரு. அதோட அனு அதோட உனக்கே தெரியும் வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு. இந்த நேரத்துல இவ இப்படி போறாளேன்னு கேட்டேன். இதுவும் என் வீடுன்ற உரிமையில தான் கேட்டேன் சந்துரு. இது உங்க வீடா? யார் சொன்னா? நீங்களா நினைச்சுப்பீங்களா? லீலா, என்ன பேசிட்டு இருக்க? அவ மட்டும் அன்னைக்கு இல்லன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் தெரியுமா உனக்கு? அந்த பயத்துல உன்கிட்ட கவனமா இருக்க சொல்லியிருக்கா. அதுக்கு ஏன் அவளை இப்படி ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? ஓ, உங்களை காப்பாத்தவும் உடனே உங்களுக்கு நான் வேண்டாதவள ஆயிட்டேன், அப்படித்தானே? இல்ல, அதானே? நீங்க என்ன என்னோட சொந்த அண்ணாவா? என்ன இருந்தாலும் நீங்க என்னோட பெரியப்பா பையன் தானே. அதான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. என்ன லீலா, நீ ஏன் இப்படி பேசுற? இப்படிதான் அனு கிட்டயும் பேசுனியா? எனக்கே உன்னை இப்ப அறையணும் போல இருக்கு. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? என்ன எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? இப்ப என்ன சொன்ன லீலா? சொல்லு லீலா, இப்ப சந்திரு என்ன சொன்ன? என்னதான் இருந்தாலும் நான் அவ பெரியப்பா பையனா, அவ சொந்த அண்ணன் இல்லையா? சொன்னியா லீலா? சொன்னியா? ரொம்ப தெளிவா சொன்னானே. அறிவு இருக்கா உனக்கு? இவன் உனக்கு சொந்த அண்ணன் இல்லனா நானும் உனக்கு சொந்த அண்ணன் இல்ல, புரியுதா? என்ன புதுசா பேசுற? கொஞ்சம் வளர்ந்துட்டா என்ன வேணா பேசுவியா? என்னைக்குமே நம்ம 4 பேரும் சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தான். இன்னொரு தடவை பெரியப்பா பையன் பெரியம்மா பொண்ணுன்னு பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சாரி சந்துரு, அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. என்னென்ன இதுக்கு போய் என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? நம்ம தங்கச்சின, அவ சின்ன பொண்ணு, தெரியாம பேசுறா. இதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேனே. எல்லாருமா சேர்ந்து என்ன தப்பானவன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏய், ஏன் நாங்க சொல்லாதது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தப்பா பேசிட்டு இருக்கும்போது நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இதைத்தானே அனுபவம் பண்ணிருக்கா. உடனே இவ ரொம்ப பேசுறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் என் தலை எழுத்து.
என்னாச்சு சந்துரு? லீலா யார்கிட்டயும் சொல்லாம ஏதோ டூர் கிளம்பி போயிருக்கா போல. வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வேற இருக்கா. புதுசா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அனு கண்டிச்சிருக்கா. லீலா பதிலுக்கு என்ன சொன்னான்னு தெரியல. அனு லீலா அடிச்சிட்டா. அடிச்சிட்டாங்களா? என்ன சிஸ்டர்? அடிக்கணும்னு அடிக்கல ப்ரோ. அவ பேசின விதம், இது ஏன் வீடு, இங்க இன்னொரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற வேகம். சாரி ப்ரோ. அதுக்கு லீலாவுக்கு அவ்வளோ கோபம். அதான் இப்படி பேசிட்டு போறா. சிஸ்டர், நீங்க அவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றவங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சந்துரு, அவ பேசுறத மறந்துரு. யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத. சரி வா போலாம். எங்க நீ லீலா காதலிக்கிற பையன் சங்கிலியோட பேரன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். இப்ப சொன்ன பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் சார். பாவம் லீலா சின்ன பொண்ணு, நாம தான் எடுத்து சொல்லணும். அதான் நான் சொல்லல. குட் அனு. சார் என்ன சார் பண்ணீங்க அவனை? கொஞ்சம் பங்கச்ச விட்டு செல்லமா சொல்ல வேண்டியதா போச்சு. பங்கஜ் சார் செல்லமா சொன்னாரா? ஐயோ. லீலா, என்னமா ஆச்சு? ஏன் அழற? என்னாச்சு லீலா? யாரோ ஒருத்தி சொல்றதெல்லாம் நம்புறாங்க. இந்த வீட்டு பொண்ணு நானு. நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துன்னு விளக்கமா சொல்லுமா. யாரு நம்புறாங்க, யாரு உன்னை நம்பல? முதல்ல நீ அழறத நிறுத்து. அதெல்லாமா நானும் ஒரு கால. அவனும் என்ன சொன்னா? உன்னை ஏதாவது தப்பா சொன்னாலா? அவ யாருமா உன்னை சொல்றதுக்கு? ஐயோ என்னங்க இருங்க. முதல்ல இவ என்ன சொன்னான்னு கேளுங்க. அதுக்குள்ள அங்க போய் எதையாவது பேசி வைக்காதீங்க. அனு அந்த மாதிரி பொண்ணு இல்ல. இதுதான் இந்த வீட்ல பிரச்சனையே. எங்க இருந்தா வந்தவள நம்புங்க. அவளுக்காக பறிஞ்சிட்டு பேசுங்க. நான் சொல்றது யாருமே கேட்காதீங்க. அப்படி சொல்லல லீலா. என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு பேசணும் இல்லையா? உங்க அப்பா பாட்டுக்கு கோபத்துல ஏதாவது பேசிட்டாருன்னா நமக்கு தானே அசிங்கம். நான் அதுக்கு தாண்டி சொன்னேன். லீலா, சும்மா அழுதுட்டே இருக்காம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா அழு. நீ இப்படி அழற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாங்க என்னன்னு போய் அனு கிட்ட கேக்குறது? நான் சொன்ன மட்டும் உடனே எல்லாரும் போய் அவங்க கிட்ட கேட்டுவா போறீங்க? நான் என்ன சொன்னாலும் அவ நல்ல பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டா, அப்படிதானே சொல்ல போறீங்க? நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளியே போங்க. என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். என்னடி ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுற? என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு முதல்ல பதில் சொல்லாம என்னென்னமா பேசிட்டு இருக்க? சும்மா அனு அனுன்னு சொன்னா மட்டும் போதுமா? ஆமாமா, நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே நாங்க போய் கேட்க முடியும். நீங்க யாரும் எனக்காக எதுவும் பேச வேணாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எங்க இருந்தா வந்தவன் உங்க எல்லாருக்கும் முக்கியமா போயிட்டால. நான் தேவையில்லாதவளாயிட்டேன். இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். லீலா, என்னாச்சு நீ சொல்லுமா. நான் போய் அனு கிட்ட கேக்குறேன். சரியா? அம்மா கிட்ட சொல்லுமா. நீ ஒண்ணு என்கிட்ட கேட்க வேணாம். நீ முதல்ல கிளம்பி போயிட்டே இரு. போகும்போது அப்பவே கூட்டிட்டு போயிடு. இவ பொறுமையா அழுது முடிக்கட்டும், அப்புறமா இவகிட்ட பேசலாம். வாங்க கிளம்பலாம். போலாம் வாங்க. நீ பாட்டுக்கு போலான்ற. அனுகிட்டயாச்சும் போய் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பேச தேவையில்ல. எல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். சின்ன பொண்ணுங்க ரெண்டும் கிண்டலா ஏதாவது பேசிருப்பாங்க. இவ உடனே அழ ஆரம்பிச்சிருப்பா. இவளை பத்தி நமக்கு தெரியாதா? அவ நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்டுங்க. அவகிட்ட போய் நியாயம் பேசினா நல்லா இருக்குமா? நீங்க வாங்க கிளம்பலாம். நீங்க வாங்கன்றல. என்னங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுறீங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் ஆட்டும். ஒரு சாந்தி, சம்பந்தி வீட்டுல பேசினியா? எதை பத்திங்க? எதை பத்தினா, பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆக போகுது. தாலி பிரிச்சு கோக்க வேணாமா? இதெல்லாம் நீங்க பொம்பளைங்களா சேர்ந்து செய்யணும். நானா சொல்லி தரணும்? ஓ அதுவா? அதான் அவங்களே பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்களேங்க. அப்புறம் என்னங்க, எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பியா? நாம தான் எடுத்து சொல்லி என்னாச்சுன்னு கேட்கணும்.
முதல்ல அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு என்னாச்சுன்னு கேளு. சொல்லுங்க சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? சம்மந்தி எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கும். அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம் சம்மந்தியம்மா. நான் இப்ப எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா தாலி பிரிச்சு கோக்குற விஷயமா கேட்கலான்னு தான். ஆமா சம்மந்தி அம்மா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல நாள் பார்த்து நானே உங்களுக்கு சொல்றேன். நேர்ல அங்க போய் சொல்லணும், அதுதான் மரியாதைன்னு அத்தை கூட சொன்னாங்க. அதான் அன்னைக்கு வந்து கூப்பிட்டீங்களே, நமக்குள்ள என்ன சம்மந்தியம்மா? நல்ல நாள் பாத்துட்டீங்கன்னா சீக்கிரம் நல்ல காரியத்தை முடிச்சிடலாம். சாந்தி போன் ஒரு நிமிஷம் கொடு. சம்மந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்மந்தி. சாந்தி கேட்ட மாதிரி தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு நல்ல நாள் பாத்துட்டீங்களா? அத பத்தி தான் இப்ப சம்மந்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே வந்து சொல்றோம். சம்மந்தி பக்கத்துல இருக்கறா? இருக்காருண்ணே. ஒரு நிமிஷம். இங்க சம்மந்தி உங்ககிட்ட பேசணுமா? வணக்கம் சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா ஒண்ணு சார், உங்க பொண்ணு எங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு மாத்திரம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமாயிடுவோம் நாங்கெல்லாம். தள்ளி போட்டோம்னா ஒரு பேரனோ பேத்தியோ வந்து நம்மள கேள்வி கேட்பான். சீக்கிரமே பண்ணிடலாம் சம்மந்தி. நானும் அண்ணம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சா நாளைக்கு நாங்க வீட்டுக்கு வரலாமா? அப்படியே அந்த தாலி பிரிச்சு கோக்குற மேட்டரையும் பேசிடலாமே. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். இது உங்க வீடு. சரி, என் வீடு தான் இல்லைன்னு ஆயிடுமா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, அப்ப நாளைக்கே வரோம். சரிங்க சம்மந்தி. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லது. சம்மந்தி நேர்ல வராராம். நாளைக்கே நாள் குறிச்சிடலான்னு சொல்றாரு. ஆமாங்க, அவங்களே கேக்குற வரைக்கும் நாம சும்மா இருந்திருக்க கூடாது. ஆனா இங்கதான் என்னென்னமோ நடந்து போச்சு. சரி ராஜி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உடனே அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வரேன். அப்போ நாளைக்கு நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போறோமா? ஆமாமா, அப்பதான் வேலை நடக்கும். பத்மாவையும் கூட வர சொல்லு. ஏங்க, நாள் குறிக்க அவ எதுக்குங்க? அவ வீட்லயே இருக்கட்டும். நாம போயிட்டு நல்ல நாள் பாத்துட்டு வரலாங்க. தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போவோம். அன்னைக்கு அவ வந்தா போதும். நாம மட்டும் போனா பொண்ணு வரலையேன்னு சம்பந்தி அம்மா கேட்க மாட்டாங்களா? பக்கத்துல தானே வீடு. அவளும் வரட்டு, வர சொல்லு. சரிங்க. போக போறது எதுக்குன்னு உனக்கு தெரியாது சாந்தி. பத்மா இல்லாத போய் நாம என்ன பண்றது? நாளைக்கு இந்த நில பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பத்மாவை வச்சுதான் இந்த விஷயத்தை பேசி ஆகணும். புஷ்பா, என்ன புஷ்பா, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? ஐயோ என்னங்க நீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அதை எப்படி மறப்பேன்? அப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது எனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? பையனும் பொண்ணு 2 பேரும் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியா கேட்பாங்க? நாம தான் அவங்க மனசு புரிஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். நம்ம அனுவுக்கும் சந்திரவுக்கும் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க புஷ்பா. முதல்ல உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஐயோ, எனக்கு அதுல எந்த யோசனையும் இல்ல. அனு கிட்டயும் சுபு கிட்டயும் கேட்கணும். இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க புஷ்பா? இப்போ நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தேனா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவே மாட்டேன். நல்ல வீடு, நல்ல சம்பந்தம், நல்ல பையன்னா சட்டு புட்டுன்னு பேசி முடிக்க தான் பாப்பேன். நீங்க ஏன் என்ன மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, நானும் அப்படித்தான் யோசிச்சேன். அதான் அனு கிட்ட பேசலான்னா என்னமோ தட்டி போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருங்க புஷ்பா. உங்களுக்கு பேச தயக்கமா இருக்குன்னா அனு கிட்ட யாரு பேசினா சரியா வருமோ அவங்கள பேச சொல்லுங்க.
அவ ஃப்ரெண்டு இல்ல அவளுக்கு தெரிஞ்சவங்க, அவ ஸ்கூல் டீச்சரு, இந்த மாதிரி யார் சொன்னா அனு கேப்பாளோ அவங்க கிட்ட சொல்லி அனு கிட்ட பேச சொல்லுங்க. அடடா, இது எனக்கு தோணவே இல்லைங்களே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாத்தீங்களா புஷ்பா, இதுக்குதான் மனசு விட்டு பேசணும்னு சொல்றது. இப்ப நான் எதேச்சியா ஏதோ ஒண்ணு சொன்னேன், ஆனா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல சார் சார் அனு கல்யாண விஷயம்னா இல்ல சார், ஜெயந்தியும் ராஜியும் எப்படியாவது அனுவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கூட ஜெயந்தி வந்து அத பத்தி கேட்டுட்டு போறாங்க. அனுவுக்கும் சந்துருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பேசி முடிங்கன்னு ஜெயந்தி சொல்லிட்டு போறாங்க சார். நானும் அனு கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னமோ நேரமே சரியா அமையல. சுப்பு கிட்ட கேட்டா நீங்க எதுக்கு போயிருக்கீங்களோ முதல்ல அந்த வேலையை முடிங்கன்னு சொல்லுது. ஜெயந்தியும் விடாம கேட்டுட்டே இருக்காங்க. நல்ல வீடு, நல்ல பையன், நல்ல சம்பந்தம். எனக்கும் இதை யோசிச்சு பார்த்தா என்னன்னு தோணுது சார். சூரிய வம்சத்துக்கு அனுவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சார். அனுவ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க எல்லாரும் அவ மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. வந்த கொஞ்ச நாள்லயே அனு எல்லாரோடையும் நல்லா பழகிட்டா. அவ இந்த வீட்ல ஒருத்தியாவே மாறிட்டா. நீங்களே பாக்குறீங்க தானே சார். சந்துரு தம்பியும் அனு கிட்ட ரொம்ப பாசமாவும் உரிமையாவும் பழகுறாங்க. இந்த வீட்டுக்கு அனு வாக்கப்பட்டு வந்தா அனு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், அனுவோட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தது நீங்க தான். அவளுக்கு அமைய இருந்த தப்பான வாழ்க்கையை தடுத்து அவளை காப்பாத்தினதும் நீங்க தான். அதான் உங்ககிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுத்தா அது சரியா வரும்னு நான் நம்புறேன் சார். அதனாலதான் என்னமோ அந்த ஆத்தா மகமாயி உங்களை எங்க கூடயே வச்சிருக்கா. நீங்க சொல்லுங்க சார். இப்படி திடீர்னு அனுவோட வாழ்க்கையை பத்தி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அனுவோட வாழ்க்கையை பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்களே என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல சார், நாங்க முடிவு எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க வெளியாளு, உங்க மனசுல படுறதுதான் சார் சரியா இருக்கும். நாங்க அப்பா அம்மாங்கிறதுனால அனு சார்பா தானே சார் யோசிப்போம். ஆனா நீங்க அப்படி இல்லல்ல சார். 4 விஷயத்தையும் யோசிக்கிறவரு சார். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் சார். நீங்க சரியா வரும் வராதுன்னு என்ன சொல்றீங்களோ அதான் சார் எங்க முடிவும். அது நீங்க அணுகிட்டே பேசுங்க.
சார் என்ன சார் தனியா ஒதுங்கி வந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? திருடனை பிடிக்கிறதுக்கு புதுசா ஏதாவது பிளான் போட போறீங்களா? என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு வார்த்தை பேசினா நீங்க 4 வார்த்தை பேசுவீங்க. இப்ப பேசாம இருக்கீங்க. சரி சரி, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே சார், இந்த வீட்ல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுன்னு. ஆமா சார், உங்க டிராமால நீங்க தான் ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன சார் இப்படி ட்ராக் மாறுது? அப்போ சந்துரு தான் இனிமே ஹீரோவா? அப்ப நீங்க வெறும் சமையல் தானா? ஏதாவது சொல்லுங்க சார். என்ன ஏதாவது திட்டுங்க, இல்ல கிண்டல் பண்ணுங்க, இல்ல துப்பாக்கியை தேடுங்க, இல்ல ஏதாவது செக்ஷன் நம்பரை சொல்லி என்ன உள்ள தலைவன் மிரட்டுங்க. இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? மத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கறது சட்டப்படி தப்பு 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 தப்பு, ரொம்ப தப்பு. என்னாச்சு இந்த போலீஸ்காரனுக்கு? ஒரு மாதிரியா இருக்கான். எப்பவும் எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கான். ஒருவேளை சந்துருக்கும் அந்த போலீஸ்காரிக்கும் கல்யாணம் ஆயிடுமோன்னு பயப்படுறானோ? இருந்தாலும் எந்த போலீஸ்காரனையும் நம்ப கூடாது. நம்ம சர்வீஸ்ல நம்ம பார்க்காத போலீஸ்காரனா எத்தனை பேரை பார்த்துட்டோம். என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, நாளைக்கு எங்க வீட்டுக்கு போக போறோம். அம்மா இப்பதான் சொன்னாங்க. உங்க வீட்டுக்கா? என்ன திடீர்னு? தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு நல்ல நாள் பாக்குற விஷயமா போறோம். அத போன்ல கேட்டா போதாதா? அதான் உங்க வீட்ல நல்ல நாள் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நம்ம உங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஏங்க நேர்ல போனா இப்போ என்ன, பக்கத்துல தானே இருக்கு வீடு. அது இல்ல பத்மா, அப்பா இப்படி திடீர்னு ப்ரோக்ராம் போடுற ஆள் இல்ல. அதான் யோசனையா இருக்கு. அம்மா யார் வர சொன்னாங்களா உங்க வீட்லயா? இல்லைங்க, மாமா தான் வரேன்னு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன நல்ல நாள் பார்க்கணும் அவ்வளவுதானே. நீ நானும் போலாம். அப்பா அம்மாலாம் இதுக்கு என்னங்க சொல்றீங்க? இதுக்கு எப்படி நாம மட்டும் போக முடியும்? வீட்டுக்கு பெரியவங்க வர வேண்டாவா? நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து போகணும்னு மாமா தான் சொல்லியிருக்காரு. இதுல என்னமோ சரியில்லை பத்மா. என்னாச்சுங்க? இல்ல பத்மா, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் எந்த நேரத்துல என்ன பேசுவாரு, என்ன யோசிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சொல்றேன். அட, எல்லா விஷயத்துக்கும் சும்மா சந்தேகப்படாதீங்க. கவனமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அது இல்ல பத்மா. ரொம்ப யோசிக்காதீங்க. இப்பதான் எங்க அம்மாவும் ஃபோன் பண்ணாங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு நல்ல நாள் பாக்குறதுக்காக வரோன்னு சொல்லி மாமாவும் அத்தையும் சொல்லிருக்காங்க. வேற எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் இதுக்கு வேற வருத்தப்பட போறாரு. அட, நிம்மதியா படுத்து தூங்குங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன சார் பதிலே பேச மாட்டீங்க? எப்பவும் காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் நீங்க தானே சொல்வீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க எனக்கு காஃபி தரலன்னு நானே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சு சார்? நான் உங்களை கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க.
அனு, உங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? இப்படி மொட்டையா கேட்டா என்ன சார் அர்த்தம்? எங்க அம்மா எதை பத்தி என்கிட்ட பேசினாங்களான்னு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அது இல்ல அனு. சொல்லுங்க சார், எதை பத்தி? இப்போ எதை பத்தின்னு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க முகமே சரியில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு சார்? அது இல்ல அனு. இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? விஷயத்த சொல்லுங்க சார். சூர்யா சார் அனு கிட்ட பேசியிருப்பாரோ? அனு சம்மதிச்சிட்டாளா? மா, சார் கிட்ட என்ன பேசுன? அம்மா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். சார் கிட்ட என்ன விஷயமா பேசுன? இல்ல அனு, அது என்னம்மா? சார கேட்டாலும் இதே தான் சொல்றாரு, நீயும் இதையே சொல்ற. யாராவது ஒருத்தர் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அனு, அது 2-3 நாளா நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயந்தி இருக்காங்கல்ல, ஜெயந்தி. ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க சொன்னாங்க உனக்கும் சந்துருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் இருக்குன்னு. உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாங்க. லூசாமா நீ? ஏண்டி கத்துற? அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டா 3 நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா? இதுக்குதான் அப்செட் ஆயிட்டீங்களா சார்? அது இல்லடி. என்ன அது இல்லடி? இன்னும் இந்த விஷயத்தை யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்க? உன் அப்பா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். ஓ, அப்பா கிட்டயும் பேசியாச்சா? அப்போ சித்தி, ஒண்ணு விட்ட அத்தை, பாட்டி, மாமா பொண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சா? இன்னும் யாராவது பாக்கி இருக்காங்களா? இல்ல ஊர் முழுக்க சொல்லியாச்சா? அவங்கள தாண்டி கேட்டாங்க. அதான் சுபு கிட்ட மட்டும் கேட்டேன். உன்னை கேட்காம நான் வேற யார்கிட்டயா சொல்லுவேனா? உன்னை கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசுவேன்னு தான் சாரை விட்டு உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன். இது ஒரு குத்தமா? எந்தெந்த விஷயத்த சார் கிட்ட கேட்கணும்னு இல்ல, இந்த விஷயத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். முதல்ல வாணி.